வணக்கம், கரவல மீனவன் மக்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் மக்களே வந்திருக்கோம். இன்றைக்கி மீனவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து சாலை வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எல்லா பேருமே ஃபுல்லாகவே சாலை வேலை தான் தட்டிக்கிருக்காங்க. அவளுக்கு வந்து சாலை வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா பாடு வந்திருக்கு மக்களே. இப்போ தான் எல்லா மீனவர்களும் வந்து தட்டிக்கிருக்காங்க. நம்ம ஃபுல் வீடியோ நம்ம போய் பார்ப்போம். நம்ம இந்த கரவல மீனவன் சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக வந்து நம்ம வந்து மீனவர்கள் வலை தட்டுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன வலைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாரம்பரிய கோலா வலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க மக்களே. வந்து இது எத்தனை மணிக்கு போவாங்கன்னா, இரவு வந்து சில பேர் 11 மணிக்கு போவாங்க, சில பேர் வந்து 3 மணிக்கு போவாங்க. ஏன்னா வந்து 11 மணிக்கு போகிறவங்க வந்து ரொம்ப வெள்ளங்க போவாங்க. 3 மணிக்கு போகிறவங்க அதை வந்து கொஞ்சம் கரப்புறமாக இந்த வலையை இழக்குவாங்க. இந்த வலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 3 பேர் தான் மக்களே போவாங்க. ஏன்னா வந்து சாலை வலைக்குன்னு சொன்னாலே ஒரு நிறைய பேரை கூட்டு போக மாட்டாங்க, 4 பேர் தான் போவாங்க. தராத்தில் பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து மக்களே சாலை வலைக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், சாலை வந்து நல்லா பாஞ்சிருக்கு. மீனவர்கள் வந்து இப்போ தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காலையில் ஃபஸ்ட்டு மீனை வந்து நம்ம ஏலத்தில் போட்டுருவாங்க. பின்னாடி உள்ள மீனை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம உப்பு மீன் கொடுப்பாங்க. கிலோ எவ்வளோக்குன்னா கிலோ 40 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சில வியாபாரி வந்தாங்கன்னா 60-70 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க மக்களே. ஏன்னா வர மீன் தான் நல்ல விலைக்கு போகும். அதனால் வந்து ஏலத்தில் வந்து நிறையா கூட்டங்கள் இருப்பாங்க. அதனால தான் மீனை வெள்ளனே தட்டி சில போட்டு வந்து ஓடி வரும்போதே நம்ம தராத்தில் வரும்போது மீனை ஃபுல்லாக உதறி எல்லாம் ரெடி பண்ணி இந்த கூட கணக்கில் வந்து ஏலத்தில் கொட்டி மீனை விற்று காசு ஆகிக்கிறாங்க மகளே. சில பேர் வந்து ஆள் இல்லாதவோ இப்படி ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து தட்டின உடனே உழுவுற மீன் இல்லை, பிடிச்சி உதறணும் மக்களே. அப்போ தான் வந்து உழுவும். சாலை ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து கோலாவலை சாலைன்னு சொல்லுவாங்க. அதில் இது வந்து நம்ம தெற்க தான் போகிறாங்க, வடக்க போக முடியாது. நம்ம தென்கடல் பக்கம் தான் இந்த சாலை மீனுக்கு போவாங்க, எல்லாம் விலங்க போவாங்க மகளே. பாம்பன் பாலத்துக்கு கீழே தான் நம்ம இருந்து இந்த மீனவர்கள் வாழ்க்கை இதுதான். ஏன்னா வந்து 2 மாதத்துக்கு இதைத்தான் வச்சு மீனவர்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம குடும்ப வருமானம் எல்லாத்தையும் வச்சு இதைத்தான் வச்சு நம்ம அவங்களால ஓட்ட முடியும். அதனால தான். ஏன்னா வந்து லாஞ்சி போனால் சில பேர் வந்து லாஞ்சிக்கு போயிடுவாங்க. அது லாஞ்சி போகாதனால தான் சில மீனவர்கள் வந்து இந்த மாதிரி தராத்தில் வந்து நம்ம கூலிக்கு போவாங்க. சில பேர் வந்து சொந்தமாக வச்சுருப்பாங்க. பாருங்கள், இன்னும் இங்கே 2 அண்ணன் தட்டிக்கிருக்காங்க கோலாவலை. கோலாவலை தாங்க, வேறு எந்த தொழிலுமே இல்லைங்க. இந்த சூடவலை தாங்க. இந்த 60 நாள் ஸ்டேக்கில் வந்து சூடவலை தான் அதில் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. மீன் நல்லா கிடச்சிக்கிட்டு இருக்குது மீனவர்களுக்கு. அவங்க தட்டுறதை பற்றிலாங்க என்ன அவங்க இங்கிட்டு 4-5 பேர் தட்டிக்கிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஆள் சேர்த்து தட்டினா தாங்க நம்ம வந்து மீனை வந்து உடனே எடுக்க முடியும் வலையிலேருந்து. இல்லைன்னா ஆள் நம்ம இப்போ ஆளை நம்ம தட்டி கூப்பிட்றோம்னா எப்படி ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கணும் மக்களே. அப்போ தான் நம்ம வந்து மீனை சீக்கிரம் நம்ம தட்டி வேகமாக நல்ல விலைக்கு விற்கலாம். இல்லாட்டா நம்ம காசு போகணுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மீனை விற்க முடியாது, நல்ல விலைக்கு விற்க முடியாது. ஏன்னா வந்து மீன் வந்து கிலோ 30-40க்கு தான் போகும், உப்புக்கு தான் போகும். நம்ம முதல்ல வந்து தட்டிட்டோம்னா நம்ம வந்து நல்ல விலைக்கு 100 ரூபா 120 ரூபா மீன் 120 ரூபா மீனைக்கு இந்த சாலை மீன் போயிட்டுருக்கு மக்களே. பார்த்தீங்களா, எல்லாமே வலைப்புல எல்லாம் புதுசாக தான் இறக்கியிருக்காங்க. புது பீஸ் தான் வலை, எல்லாமே குறுக்கட்டு மாலை தான். பாருங்கள், உதறன்னு பாருங்கள். இது வந்து உதறி எடுக்கிறதாக கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நம்ம தட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்க. நம்ம இதை ஃபுல்லாக இன்னுமே என்ன பண்ணுவாங்கன்னா உப்புக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ மணி 10 மணிக்கு மேலே ஆச்சு. ஏலம் வந்து காலைல 6 to 7 மணி மட்டும் தான் ஏலம் இருக்குது. அதனால் வந்து இனி தட்டி மீன் போல் உப்புக்கு தான் போவாங்க. இது ஒரு சில பேர் கலர் வலைக்கு போயிருக்காங்க. கலர் பாடு இல்லை, வலையை போல் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஏற்றி அந்த பாருங்க, அங்கிட்டு 4-5 அண்ணன் வந்து உள்ள முறுக்கேறி இருக்குந்தாருங்க. ஒரு சில பேர் வலையை வெள்ளனே தட்டி மறுநாள் கடலுக்கு போகிறதுக்கு வலையில் வந்து தராத்தில் ஏற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நைட்டு இரவு டயத்தில் வந்து நம்ம ஏற்ற முடியாது. இது பகல்லே கண்ணு வெளிச்சத்தோடு ஏற்றி ரெடியாக வச்சுருவாங்க. நம்ம காலையில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கு சரியாக இருக்குது. பாருங்கள், மீன் எல்லாருமே சாலை வலைக்கு தான் மக்களை போயிருக்காங்க. உங்கள் ஊரில் இந்த சாலை மீன் என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி மறக்காமல் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் நம்ம கரவல மீனவன் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பார்த்தீங்களா, சாலையை பார்த்தீங்களாங்க, அப்படியே வெள்ளிக்காசு மாதிரி அப்படியே பல மின்றாங்க. இந்த சாலை மீனை வாங்கி அப்படியே 2 முருங்கைக்காய் வாங்கி அப்படியே போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. இந்த சாலை மீன் கண்டிப்பாக நீங்கள் பாம்பன் வந்தீங்கன்னா இந்த கீழே தான் இருக்குது. நம்ம 7 அடி ஏலம் போகிறதும் சரி, இந்த மீனவர்களை போட்டு போகிறது சரி. பாம்பன் பாலத்து பிரிட்ஜிலேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த மீனவர்கள் வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி. நான் இப்போ மக்களுக்கு நான் தெரியப்படுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் மக்களை. பாருங்கள், என்னால் அந்த அளவுக்கு பேச தெரியிட்டாலும் என்னால் முடிஞ்ச ஒரு திறமையை நான் உங்களுக்கு வெளிக்காட்டுறேன். எல்லோரும் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா? அதில் பார்த்தா ஃபுல்லு பாம்பன் பாலத்தை பார்த்தாலே என்ன ஒரு அழகாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா அதோட